அந்த உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்க போகிற படம் தான் இந்த விடலை. அந்த விடலை பருவத்தை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு பாடமாக எடுக்க போகிற படம் தான் இது. இதுக்காக முதல்லையே இந்த தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் மற்றும் 3D பிக்சர்ஸ் அந்த இதை வந்து இன்னாகுரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கிற இந்த லோகோவை திறந்து வைப்பதற்காக மேடைக்கு நான் மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன், என்றைக்குமே எனக்கு தந்தை மாதிரி இருக்கக்கூடியவர், என்னுடைய முதல் படமே காதல் ஜாதின்னு ஒரு படத்தில் அவருக்கு பேர் நான் நடிச்சிருப்பேன். நான் எங்களுடைய அருமை அண்ணன், எங்களுடைய சிறப்பு அண்ணன் செந்திலன் அவர்களை வருக வருக என்று மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த படம் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டம் சொன்னீங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய கதாபாத்திரத்துக்காக நடிக்க இருந்தவர் இப்ப திரும்பவும் வந்திருக்காரு. அவருடைய பையன் எடுத்த இளன் அவர்களை இயக்கிய ஸ்டார் படத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாரு என்னுடைய அருமை அப்பா. த்ரீடி பிக்சர்ஸ் இணைந்து மாலதி சத்யராஜ் மற்றும் கார்த்திகேயன் சுப்பையா இணைந்து தயாரிக்கும் விடலை படத்தின் பட துவக்க விழா என்று இனியதாக அந்த லோகோ வந்து திறந்து வைத்த அத்தனை பெரிய உள்ளவங்களுக்கும் சிறப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வின் இந்த முயற்சிக்கு முன்னெடுப்பாக இருந்த படத்தின் தயாரிப்பாளர் சத்யராஜ் என்னுடைய அருமை நண்பன். அவர் வந்து உங்க முன்னால சில 2 வார்த்தைகள் பேசுவார். ஹலோ, இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்தாருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனியுடைய துவக்க விழா இன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக நாங்கள் பேசிட்டு இருந்த ஒரு படம் ஃபஸ்ட்டு சுகுமாருடைய தயாரிப்பில் இயக்கத்தில் வர வேண்டிய படமாக இருந்துச்சு, திருக்குறள்னு சொல்லிட்டு. பட் அது சில சந்தர்ப்பங்களால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவிடாமல் போயிடுச்சு. அதை படி திருப்பி நாங்கள் கொண்டு வரணும். அதோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமுதாயத்து நோக்கமான சப்ஜெக்ட்டு, கண்டிப்பாக அவார்ட் வாங்கக்கூடிய ஒரு படம். ஸோ அதை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் நாங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்குண்டான சந்தர்ப்பம் இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எங்கள் அண்ணன் லியா திலகன் சார், செந்தில் அண்ணன், பாலாஜி அண்ணன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமீர் அண்ணன், பாண்டி அண்ணன், கார்த்திக் சுப்பியா சார் என் கூட சேர்ந்து இணை தயாரிப்பாளர், அப்புறம் காஜா மொய்தீன் அண்ணன், பிரதீப் அக்கா அண்ணன் அன்பு அண்ணன், ஸோ அப்புறம் சார் பாம்பண்ணேன். ஸோ நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாத்துக்கும் பேர் சொல்ல முடியாது, தெரியல எனக்கு நிறைய பேர் ஒரு பேர், யாரை பேர் விட்டு தான் மன்னிச்சுங்க. வந்திருக்கூடிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி திரு தயாரிப்பாளர் சத்யராஜ், தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் உடைய ஒன் ஆஃப் த ஓனர். அவரும் இன்னொரு இந்த இணைந்து தயாரிக்கக்கூடிய இன்னொரு பார்ட்னராக தயாரிப்பாளர் சேர்ந்திருக்கக்கூடிய திரு கார்த்திகேயன் சுப்பையா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாவக்கவுடைய நகரமன்ற செயலாளர் இருக்கார் பொம்மிடியில். ரொம்ப ஒரு எழுச்சி பெற்ற ஒரு நண்பர். வாங்க, 2 வார்த்தை பேசுங்க போதும். இது நம்ம மேடை. எம்எல்ஏ வரப்போங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன் சுப்பையா. இல்லை, நான் பேச நினைச்சதெல்லாம் என்னுடைய பார்ட்னர் பேசிட்டாரு, அதனால எல்லாருக்கும் நன்றி. அவர் செயல்ல காட்டுவாரு, அப்படிப்பட்ட ஆள் தான். நிறைய பேசவே மாட்டாரு, எப்பவுமே கம்ப்யூட்டர் கையுமா இருப்பாரு. ஏகப்பட்ட தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு பெரிய வச்சிருக்க ஒருத்தர். இப்பொழுது எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய என் அன்பு அண்ணனுக்கு வந்து இப்போ செந்திலனுக்கு வந்து தொண்டை லைட்டாக கட்டியிருக்கு. நான் பேசுறேன்னாரு. அப்புறம் பேசுறவங்க ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும் அப்படின்னு சொல்லி அண்ணன் கிண்டல் பண்ணாரு. அண்ணனை வாழ்த்தி பேசுமாறு 2 வார்த்தைகள். பெரியவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே,
ப்ரொடியூசர்களே எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி பேசலாம். கொடைக்கானல் போய் 15 நாள் உட்காந்துக்கிட்டு வந்தேன். ஃபுல்லாக தொண்டை கடிக்கிடுச்சு. கண்ணம்மா சுகுமார் படத்தில் நடித்தேன். அது இப்போ இந்த படத்துலையும் நடிக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. நடிக்கிறோம். சரி. இங்கே வந்திருக்கும் மேடையில் வந்திருக்கும் நண்பர்கள், முக்கியமாக விஜயகாந்துக்கு நல்ல டைலாக் எழுதி பெரிய லெவலில் தூக்கி விட்டார் நம்ம யாருக்கு தளிக்கணும். இவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வெற்றிகரமாக வரும். விடலை பிள்ளையா பெரும் விடலையா? விடலை பிள்ளை ஒன்றா நல்லா இருக்கும். சரி, வாழ்க வளமுடன். சுகுமார், வணக்கம். பெருமனதோடு வாழ்த்திய எங்கள் அன்பு அண்ணன் சிந்திரன் அவர்களுக்கு என்னுடைய குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் மற்றும் 3D பிக்சர்ஸ் அவருடைய சார்பாக, அந்த குழுமத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது என்னுடைய அருமை அண்ணன் என்னோட வந்து நான் டிஆர் சார் கூட ஆரம்ப காலத்தில் காதல் அழிவதில்லை இந்த மாதிரி படங்கள் வீராசாமிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது தவிர்க்கவே முடியாத இன்னொரு நபராக நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம் அந்த டிஆர் சாருடைய அந்த ஃபேமிலியில். அதனுடைய நன்றியாக அந்த இதை மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பேர் வந்து சிலம்பரசன், இலக்கியா அப்படின்னு பேர் வச்சவர் என்னுடைய அண்ணன். வதனம் படத்துடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரான பாலாஜி அண்ணன் அவர்களை அன்போடு 2 வார்த்தைகள் வாழ்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். காதல் சுகுமார் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நண்பர். நாங்கள் அதை அவர் சொன்ன மாதிரி டி ராஜேந்தரோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக தான் நாங்கள்லாம் இருக்கோம். இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. சுகுமாருக்கு காதல் மேலே இருக்கிற ஆசையை இன்னைக்கு 25 ஆண்டுகள் நிறைவேற்றிட்டாரு சினிமாவில். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, சினிமாலெலாம் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிலைச்சி இருக்கணும்னா, இந்த மாதிரி ஜாம்பவங்களோடு இருக்கணும்னா அதுக்கு பெரிய கொடுப்பனை வேணும், உழைப்பு வேணும். அது சுகுமார்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கார். விடலை, விடாமுயற்சியில் இருக்கிறதுனால தான் அவர் சினிமாவில் விடலை. இன்னைக்கு வரைக்கும் விடலையாகவே இருக்கிறாரு, விடாமல் இருக்கிறாரு சினிமாவில். அதனால் இந்த படம் விடாமல் நல்ல வெற்றி படமாக தயாரித்து டைரக்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகணும். மேலும் மேலும் காதல் சுகுமாரும் அந்த டீமும் நல்ல வளர்ச்சி அடையணும். எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துறைக்கு மிக்க நன்றி பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும். என்னுடைய அழைப்பை ஏற்று நிறைய பேர் வந்து நான் சொன்னேன், சில வேலை சுமை காரணமாக வர முடியாமல் போன நபர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்திருந்து என்னுடைய நட்புக்காக வந்திருந்து வாழ்த்த வந்திருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் மயில்சாமி அண்ணனுடைய அன்பு மகன், பெரிய ஹீரோ வரப்போறவர், என் அன்பு தங்கம். அதுக்கு இருக்கும் என்னுடைய வதனம் படத்துடைய இயக்குனர் திரு, எப்பவுமே அவனை தங்கம் தங்கம் நான் கூப்பிடுவேன்னா டக்குன்னு பிடி தினேஷ் அவர்களுக்கும் தங்கம் கூப்பிடுறேன். அவர்களுக்கும் என்னுடைய ஆரம்ப காட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தான். புதிய பூமி அப்படிங்கிற என்னுடைய தாய் வீடு தான் எனக்கு வந்து அப்போ ஒரு 5000 ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அதில் வந்து எங்களை வாழ வச்சது. அதில் நடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடிட்டே இருப்பேன். முதல்ல தமிழ்நாட்டில் வடிவேல் சாரை இமிட்டேட் பண்ணி டான்ஸ் ஆடின முதல் நான் தான். அது இப்போ வாடி பொட்ட பிள்ளை பிள்ளை எட்டனா இருந்தா இந்த மாதிரி ஆடிட்டே இருக்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்காக போவோம். அப்போ வந்து ஒருத்தர் சொன்னார் அந்த குழுவில், நீங்கள் இப்படியே ஒருத்தர் இமிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி, நீங்கள் குரூப் டான்ஸ் கற்றுக்க, குரூப்லேயும் ஆடு, ஒரே ஒரு பாட்டு ஆடிட்டு போய் உட்காந்துடுற அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கள் அன்பு அண்ணன் திரு நீலகண்டன் அவர்கள் வந்து புதிய பூமியில் போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அந்த பாட்டுக்கு சென்டர் ஃபேர் ஆடி இருப்பார். இன்னைக்கு இப்படிலாம் ஆடி அவருடைய படிப்படியாக வளர்ந்து அவர் ஒரு ஜப்பானில் போய் அங்கே ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு, இந்திய ஜப்பானிய கலை இலக்கிய பண்பாட்டு குழுவில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இங்கே இருக்காரு. பெரிய டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்காரு. அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன்.
நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க. அடுத்தபடியாக எங்களுடைய என்னுடைய அன்பு நண்பர், அவர் நாங்கள் கொஞ்ச நாள் பழகுனாலும் ஒரு குடும்ப உறவாக எனக்கு என் மகளுக்கு வந்து சித்தப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படி அப்படி சொல்லக்கூடிய ஒரு அன்ப உறவாக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நட்பு அப்படிதான் கூப்பிடுவோம். திரு அன்புகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஓரிரு வார்த்தைகள். என்னுடைய இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் வணக்கம். ஒரு மூத்த பத்திரிகையாளராக எழுத்தாளராக என்னை தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் என்னுடைய நண்பன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்ச உடனே என்னால் வராமல் இருக்க முடியல. ஏன்னா தங்கம்னு தான் நாங்கள் கூப்பிடுவாப்புல. அந்த மாதிரி ஒரு தங்கம், அந்த சொக்க தங்கத்தினுடைய இந்த விடலை படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். முருகப்பெருமானை வணங்கி வாழ்த்துறேன். இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இனிமே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கு நன்றி அன்புகுமார் நண்பருக்கு. என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரை தந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 படங்கள் தயாரித்து இப்போ 9வது ஒரு படத்தையும் திரு நெல்லைக்கண்ணன் அவருடைய மகனை வைத்து இயக்கி கொண்டு அதில் நடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவாக தான் எடுத்துக்கக்கூடிய எனக்கு எப்பவுமே என் பாசமாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சொந்தம் திரு இசக்கி கார்வடன் அவர்களை அன்போடு வருக வருக என்று மேடைக்கு அழைக்கிறேன். சுகுமார் ஒரு அசாத்திய திறமையான கலைஞன். அதற்கு முன்னாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதிலும் தமிழ் சினிமாவின் சகாப்தம் தவிர்க்க முடியாத அண்ணன் செந்தில் அவர்களே வணங்குகிறேன். அடுத்ததாக நான் சிறுவனாக இருக்கும் பொழுது வசனத்துக்காக நான் கைத்தட்டியிருக்கிறேன். மக்களாட்சி, பூந்தோட்ட காவல்காரன் அண்ணன் ஐயா லியா தலையானுடைய வசனத்துக்காக கைத்தட்டியிருக்கேன். அவரை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாரை பற்றியும் சுகுமார் என்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டே இருப்பான். ரோபசங்கர் அவர்களுடைய அந்த கடைசி நாளுக்கு முன்னாடி கூட என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அடுத்த என் படத்தில் அவர் நடிக்கிறதா இருந்தது. சுகுமார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் தயாரிப்பு அவர்களை நான் நேரத்தை சந்தித்தேன். ஆனால் சுகுமார் என்னுடைய 2 நாள் பயணிக்கும்போது கூட நாங்கள் அடுத்த படம் ஒரு படம் கதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு என்னுடைய க்ளோஸான நண்பனும் கூட. சுகுமார் ஒரு அசாத்தியமாக எல்லா திறமையும் உண்டு அவன்கிட்ட. பாடணும்னா பாடுவான், ஆடுவான், வசனம் பேசுவான், ஜிம்னாஸ்டிக் கூட பண்ணுவான். திடீர்னு கர்நாடிப்பான். ஒரு அசாத்தியமான திறமை. ஏன் இன்னும் அவன் வந்து ஒரு பெரிய லெவலுங்கும் போது அவர் அந்த வடிவேல் மாதிரியோ இல்லை நான் செந்தில் மாதிரியோ ஏன் இன்னும் வரலான்னு நினைக்கும்போது அவர் இடையில ஒரு பெரிய கேப். அந்த கேப்புக்கு ஒரு பெரிய விபத்து. அதை நமக்கு சொல்ல விரும்பலை. அதனால அவர் தெலுங்கு அங்கன்னு போயிட்டார். ஆனால் இது 3வது படம் அவருக்கு. அசாத்திய திறமை, உண்மையிலே அசாத்திய திறமை. இந்த படம் உறுதியாக ஒரு பெரிய படமாக அவருக்கு அமையும். ஏன்னா எல்லா திறமையாக இருக்கிறவனும் திடீர்னு வெளிப்பட முடியாமல் போயிடுது. அது ஏனுங்கிற அந்த சூட்சுமம் மட்டும் அது ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்காக தான் நான் சுமார் வந்து காத்திருப்பான்னு நினைக்கிறேன். உறுதியாக அந்த படத்தில் வெல்லணும். அதுக்கு நானும் அவனோடு துணை நிற்பேன் என்று கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். மீடியா சம்மந்தப்பட்ட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இந்த மேடையில் உட்காந்துருக்கவங்க எல்லாரும் வந்து எங்களோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு இடத்துல எங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வளர்ந்து வரும் கலைஞர்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சுகுமார் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்கே எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னா, நம்ம நீலகண்ட அண்ணன் மாதிரி எனக்கு வந்து அவரோட அந்த பிள்ளையார் சொல்லி மேடையில் வந்து அவர் வைகை புயல் ஐயாவோட ரெப்ளிகா பண்ணும்போது நாங்கள் எல்லாரும் மேடையில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் சின்ன திரைக்கு வந்தார், அப்பையும் நான் அவரோட பயணித்தேன். பெரிய திரைக்கு வந்தார், அப்பையும் பயணித்தேன். இன்னமும் குடும்ப ரீதியாக நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம், இன்னும் பயணிச்சுட்டே இருப்போம். அது தடையே ஏற்படாது. ஸோ அவர் இப்போ தொட்டிருக்க இந்த ப்ராஜெக்ட்டு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி டீமுக்கும் நான் எங்களோட குடும்பத்தினர் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இதுக்கப்புறம் என்னோடய எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். திரையுலகத்தில் இருக்கவங்க எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தா கண்டிப்பாக நாங்களும்
திரையுலக வானத்தில் நட்சத்திரமாக ஜொலி போன்ற நம்பிக்கையோட நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு தம்பி அன்பு அவர்களை, மயில்சாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். 2 வார்த்தைகள் பேசுமாறு. 2 வார்த்தையா? அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வழங்கியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி என் பேர் அன்பு மயில்சாமி, அதாவது அவர் அன்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஹார்ட்டி விஷஸ் அண்ட் வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினருக்கும், அப்புறம் சுகுமாரனுக்கும். சுகுமாரனை வந்து எனக்கு ஒரு 30 வருஷமாக பழக்கம். ஆக்சுவலி அவர்கிட்ட நான் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ட்ராவல் பண்ணிட்டு ஓடிட்டே இருப்பார், ஏதோ ஒன்று யோசிச்சே இருப்பார். ஸோ யார்கிட்ட நல்ல விஷயம் நம்ம பார்த்து நம்ம தோணும்ல, ஸோ இவர் மாதிரி இருக்கணுமே, இந்த மாதிரி யோசிக்கணுமே அப்படின்னு. அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர், அதுக்கப்புறம் எனக்கு டீச்சர். ஆக்சுவலி அவர் எனக்கு தப்பாக சொல்லிக் கொடுக்க, நானும் தெரியாத மாதிரி கற்றுக்கிட்டேன். வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு, அப்புறம் இங்கே வந்து நிற்கிறோம். ஸோ எல்லாமே சினிமாவில் இருக்கும். இதெல்லாம் எனக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன், நம்ம ஃபேமிலியோட தான் மேலே உட்காந்துருக்காங்க எல்லோரும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். செந்தில் அங்கிள், அதுக்கப்புறம் ஏகாந்த் சார் முந்தானே தான் எனக்கு நினச்சேன் நான். சாரி, நேற்று காலில் இந்த அரசு விருது பெற்றவங்க எல்லாமே அந்த ரைட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து விஷ் பண்ணியிருந்தீங்க சார். அப்போ பார்த்து நான் யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி எங்கள் கூட இருக்கீங்க. அதுக்கப்புறம் உதயா அண்ணா, அப்புறம் மற்றவங்க பேர் எனக்கு அப்புறம், அதுக்கப்புறம் மாமா இருக்காருங்க, அடுத்தது எல்லாமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வெளில வரும், ஏன்னா அவர் ஆக்கிடுவார். ஆக்சுவலி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எப்பவுமே நான் இவரை நான் பார்க்கும்போது அந்த ரேபிட் அப்புறம் அந்த டாட்டாஸ் கதை தான் மைண்டில் வரும். என்ன தான் ரேபிட் ஓடினாலும் டாட்டாஸ் ஜெயிக்காது. எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம நவுந்துட்டே இருந்தால் வாழ்க்கையில் நிற்கிறோம், ஜெயிப்போம். ஸோ அதை நம்பி தான் நானும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் சினிமாவில். நன்றி நன்றி நன்றி. மேடையில் வந்திருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள், என்னுடைய அண்ணன் செந்தில் அண்ணன், ஜெகத் அண்ணன் மற்றும் என்னுடைய நண்பர்கள், அண்ணன், அப்புறம் அன்பு சகோதரி அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வந்தவொன்னு சொன்னார், மொட்டை நல்லா இருக்குன்னு. அண்ணா நிஜமாண்ணே? அண்ணா மொட்டை ஓகேவாண்ணே? தேங்க்யூ. நேற்று போட்டேன். இன்னைக்கு வந்து என் உடன்பிறவா சகோதரன் சொல்லலாம், என்னுடைய மாமன்னு சொல்லலாம், மச்சான்னு சொல்லலாம், ஆல்ரவுண்டு. உண்மையாலுமே அன்பு சொன்ன மாதிரி இந்த டாட்டாஸ் கதை, என்னதான் டாட்டாஸ் மாதிரி மெதுவாக போனாலும் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எங்களை போல் வளர்ந்து வர கலைஞர்கள்லாம் டாட்டாஸ் மாதிரி, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும். ஸோ இவர் எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றிகரமாக அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படம் வெற்றி விழா கூடிய விரைவில் படம் ரிலீஸ் ஆகி திரையில் அட்டகாசமாக ஓடி மக்கள் மனசில் பதிஞ்சு அடுத்த படம் எடுக்கிற படம் எல்லாம், இயக்குற படம் எல்லாமே வெற்றிகரமாக அமையணும்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி திரு கணேஷ் மாமா. சீக்கிரம் முடிச்சதுக்கா? கண்டிப்பா. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியுடைய முத்தாய்ப்பாக எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கக்கூடிய, அவருடைய எழுத்துக்கு ரசிகனாக கூடிய என்னுடைய ஆசைக்காகவும் இங்கே வந்து ஆசிகள் வழங்க வந்திருக்கும் அண்ணன் திரு இயக்குனர் வசனகர்த்தா லியாகத் அண்ணன் அவர்களை அன்போடு வாழ்த்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் மற்றும் 3D பிக்சர்ஸ் நிறுவனம் தங்களை அன்போடு வரவேற்கின்றது. அன்பு தம்பி, இன்னும் சொல்ல போனா உடன்பிறவாத தம்பி சுகுமார் மீது காதலோடு வந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு சொந்தங்களே, அதே காதலோடு அரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த மேடை சந்தோஷத்துல கண்கலங்கிற மேடையாகவும் இருந்தது, ஒரு சின்ன கலக்கத்தோட கண்கலங்கிற மேடையாகவும் அமைஞ்சிருச்சு. அன்பு சகோதரர் மயில்சாமியோட பிள்ளைய பார்க்கும்போது மயில்சாமியோட நினைவுகள். மயில்சாமி வந்து நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லை, அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரவே பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சிறந்த பண்புகள் கொண்டவர். அவர் இந்த உயரத்தில் இருக்கும்போது இவ்வளவு சம்பாதிக்கும் போதே இவ்வளவு அள்ளி கொடுத்தாருன்னா, அவர் பெரிய முன்னமும் சம்பாதிச்சிருந்தா இவ்வளவு கொடுத்துருப்பாரு. இறைவன் அந்த நல்ல மனிதர்கள் தான் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாங்க.
அந்த வரிசையில் அன்பு சகோதரர் ரோபா சங்கருடைய மனைவி வரும்போது கூட பார்த்தேன். நான் மறைந்தாலும் என்னுடைய புகழும் பெருமையும் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அடையாளமாக தான் தமிழக அரசு, உங்களுக்கு தமிழ்நாடு அரசு 2 விருது உங்கள் குடும்பத்துக்கு வழங்கியிருக்காங்க. முதல்ல தயாரிப்பாளர் சத்யராஜ் வந்து பேசினாரு. அவர் இவ்வளவு பேசுவாருன்னே எனக்கு தெரியல. ஏன்னா இங்க பேசினது 2 நிமிஷம் இருக்குமாமா, அவ்வளவுதான் பேசினாரு. என்னை சந்திக்க வரும்போது அவரும் இன்னொரு தயாரிப்பாளர் ஒரு கார்த்திகேயனும் தம்பி காதல் சுகுமார் வந்தாங்க. எதுவுமே பேசல. இன்னைக்கு அவர் பேசிட்டு போனதான் அவர் கார்த்திகேயன் வந்தாரு. நான் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டாரு, அதனால நான் முடிச்சுக்கிறேன். அவரே ஒன்றும் பேசல. இப்ப நான் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டாரு. நான் அவரை வந்து ஒரு இயக்கத்துல நான் நேசிக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களின் இயக்கத்தில் அவர் இருக்கார், ஒரு தயாரிப்பாளர். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். ஒருவேளை இங்க பேசாம சட்டமன்றத்தில் பேசலாம்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் இங்க குறைவா பேசியிருக்காரு. செந்தில்ல அவர் அண்ணங்கிறதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சொல்லலாம். அவர் ஒரு குழந்தை மாதிரி. ஆனா இந்த குழந்தைக்கு 100 வயசு அனுபவம் உள்ளவனுக்கு என்ன விவரங்கள் தெரியுமோ அத்தனை விவரங்கள் தெரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், செந்தில் என்ன வந்து நகைச்சுவை நடிகரா மட்டும் நினைக்காதீங்க, அவருக்கு இருக்கிற அறிவாற்றல் வந்து உங்களுக்கு கூட பழகினவங்களுக்கு தான் தெரியும். நான் அவர் ஒரே காரில் வேற வெளியூருக்கெல்லாம் மீட்டிங்லாம் போவோம். நம்ம கண்ணில் படாதெல்லாம் அவர் கண்ணுக்கு படும். அது என்னம்பாரு, அப்போ பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு தோணலையேம்பாரு. அதாவது தேடல். ஐயோ ஆச்சரியமா இருக்கும், இவர் எப்படி இதை கவனிச்சு கேட்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு அவர் ரூம்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. இங்க வந்து தொண்டை சரியில்லை அப்படின்ட்டாரு. இருந்தாலும் அவர் பேசுறத விட மனதார ஆசிகள் வழங்குறது வந்து மிகப்பெரிய விஷயம். இவ்வளவு நேரம் வந்து எல்லாரும் வாழ்த்தி பேசுறத பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, சுகுமார் வாழ்த்துறத இங்க அரங்கத்துல 2 பேர் ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க. யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு, சுகுமாருடைய மனைவியும் பொண்ணும். ஆனா இந்த அரங்கத்தை விட்டு போகும்போது 10 வயசு குறைஞ்சு போவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு இல்ல, ஒரு தன் கணவரையோ குடும்ப உறுப்பினரையோ பாராட்டும் போது அது உள்ளத்திலிருந்து வர்ற மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சிங்கிறத நான் பார்த்தேன். அந்த பாராட்டுக்கு தகுந்தவர் தான் என் தம்பி சுகுமாருங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் இப்ப இந்த முன்மொழிகள்ங்கிற புக்கை எல்லாம் மேடையில் கொடுத்தாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வர்றதுக்கு முன்னாலே தம்பி 2 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு வந்து கொடுத்தாரு சுகுமாருடைய இந்த புக்கை படிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய ஃபேஸ்புக் பதிவுகள் மற்ற பதிவுகள்லாம் பார்க்கும்போது நான் மனசால சொல்லியிருக்கேன், நான் உனக்கு இவ்வளவு ஆற்றல் இருந்துக்கிட்டு ஏன் நீ இன்னும் வரல கேட்பேன் நான். ஒரு கேமராமேன் இன்னொரு கேமராமேனை மனசார பாராட்ட மாட்டாங்க. ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனர் மனசார பாராட்ட மாட்டாங்க. ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் இல்லை. அதே மாதிரி ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளனை வந்து மனசார பாராட்ட மாட்டாங்க. ஆனால் நான் காதல் சுகுமாரை சில வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னேன், நீ மிகப்பெரிய எழுத்தாளனாக வர வேண்டிய சுகுமார், ஏன் வரல நான் கேட்டிருக்கேன், நான் ரசிச்சிருக்கேன். ஏன்னு சொன்ன அந்த பாராட்டுற குணம் எப்படி வந்துச்சுன்னா, பல பேர்த்து கத்துக்கிட்டேன். கலைஞரை பார்க்க போயிருந்தான், அவர் முதலமைச்சர் இருக்காரு. அப்ப பார்க்கும்போது நானும் விஜயகாந்தரும் போயிருக்கோம். எனக்கு அண்ணா விருது, அவருக்கு எம்ஜிஆர் விருது கிடைச்சிருக்கு. சால்வா மலையெல்லாம் போட்டுட்டு இந்த நிகழ்ச்சி சொல்றதுக்கு ஒன்று காரணம் இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னால தம்பி உதயாவோட அப்பா ஏஎல் அழகப்பன் இருக்காரு. அவர் ரொம்ப கலைஞருக்கு ரொம்ப நெருக்கம், திமுகவில் இருக்காரு. பேச்சில் வந்து கடவுள்னு படம் வேலுப்பிரபாரன் இயக்கின படம் வந்திருக்கு. எப்படியா இருக்கு அழகப்பா படம், கடவுள் எப்படி படம் எப்படின்னாரு. அவர் சொன்னார் பரவாயில்ல என்ன அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், ஐயா அது அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட தான் வந்தார் வேலு பிரபாகரன், என்ன எழுதுன்னு கேட்டார். நான் சரின்னே, ஆனால் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வரல அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ எழுதியிருந்த படம் நல்லா வந்திருக்குமியா, உன் எழுத்துல ஒரு லாவகம் இருக்கியா அப்படின்னாரு. 3 நாளா நான் தூங்கலை. அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணார், உன் எழுத்துல ஒரு லாவகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எதுக்குன்னா அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்ததுனால சொல்றேன்.
அவர் பாராட்டும் போது பின்ன ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி காதல் சுகுமார் வந்து அவ்வளவு உயரத்துக்கு போக வேண்டிய தம்பி ஏன் போகலன்னு இசைக்கு கார்வண்ணன் கேட்டார். தம்பி சொன்னார் ஏன் வரலன்ட்டு. இந்த அரசியல் சினிமாவும் ஒரே ஜாதி. திறமையானவன்லாம் கீழே இருப்பான், திறமை இல்லாதவன்லாம் மேலே இருப்பான். நான் வந்து அரசியல் தப்பா பேச நினைக்காதீங்க. அறிவே இல்லாத ஒரு அமைச்சர்கிட்ட அறிவார்ந்த ஒரு தொண்டன் கை கட்டி நின்றுகிட்டு இருக்க கொடுமையெல்லாம் நான் நேராக பார்த்துருக்கேன். நான் அவ்வளவு விவரமா இருக்கும். அவ்வளவு விவரமே இல்லாத ஒருத்தன் அமைச்சரா இருப்பான், சட்டம் எம்எல்ஏவா இருப்பான், எம்பியா இருப்பான். ஆனா ஒரு கொடி பிடிக்கிற தொண்டன், போஸ்ட் ஓட்டு தொண்டன் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கான். நான் வந்து தலைமை கலை பேச்சாளர் சில பேர் எனக்கு ரொம்ப ரசிப்பேன். நான் வெளியூர்லாம் மீட்டிங் போகும்போதெல்லாம் அவங்க சாதாரண ரூமில் தங்கியிருக்கவெல்லாம் என் ரூமுக்கு கூப்பிடுவேன். இங்கே வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி இங்கே படுத்துட்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அவன் சாதாரண பேச்சாளர், அந்த பேச்சை ரசித்து நான் கூப்பிடுவேன். இப்போ கூட நான் வந்து ஃபோனில் பேசுவேன், இவ்வளோ ஆற்றல் இருக்கு எதுக்கு இன்னும் இங்கே இந்த கட்சியிலே இருக்க பேச எங்கேயா போயிட வேண்டியதுன்னு. இல்லைண்ணே போக முடியலண்ணே அப்படின்னாரு. அப்படிப்பட்ட அறிவாற்றல் மிகுந்தெல்லாம் நிறையா சினிமாவிலே இருக்காங்க. இந்த கண்ணதாசன் ஒரு படத்தில் எழுதியிருக்கார் இல்லையா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடிங்க மாதிரி. இந்த சினிமாவில் அப்படித்தான் பிரமாதமாக ஜெயிப்பான், பெரிய வெற்றி பெறுவான், சிறந்த இயக்குனராக வருவான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அவன் படம் சுமாராக போயிடும். இவன் என்ன பெரிய இவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒருத்தன் நினைப்பான், அவன் பெரிய இயக்குனராக இருந்துக்கிட்டு இருப்பான். இதுதான் உண்மை. அதே மாதிரி அரசியல் அப்படித்தான். நேற்று வந்தவன் சிஎம் ஆயிடுவான், நேற்று வந்தவன் இன்னொருத்து வந்துடுவான், பதவிக்கு வந்துடுவான். அனுபவம் உள்ளவன் அறிவாற்றல் உழைச்சவன்லாம் கீழே இருப்பான். தம்பி சுகுமாரை பொறுத்தளவில் என்னன்னா, அவர் எல்லாமே சொன்னாங்க அவர் முயற்சியை விடலைன்னு. உண்மையில் அப்படி இந்த விழாவுக்கு அவர் நேசிக்கிற யாரையுமே விடலை அவர். அதனால தான் இந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்திருக்கும். அது இது சுகுமாரை எத்தனை பேர் காதலிக்கிறாங்க, இல்லை சுகுமார் எத்தனை பேரை காதலிக்கிறாரு அப்படின்லாம் என் பொண்ணுக்கு தெரியாது. நம்ம காதல் சொல்றது நான் அன்புங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். அப்படி ஒரு அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்க சுகுமாருக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன். அதுக்கு உதாரணம் சொன்னது தான். நான் மேடைக்கு போகும்போது ஒரு தடவை ஒரு ஊருக்கு போவேன், மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துவாங்க. அவரை சுற்றி பெரிய கூட்டம் இருக்கும், என் சால்வா போட்டு வரலாம். ஒரு 5-6 மாதம் கழிச்சு போனால் வேற ஒரு மாவட்ட செயலர் மாற்றிருப்பானுங்க. அந்த மாவட்ட செயலர் ஓரத்தில் உட்காந்துருப்பார், போனவர், இவர் வந்து மெயினாக இருப்பார். இது வந்து நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுகுமார் அவருக்கு சொல்கிறேன், நீங்கள் 2020 இயக்குனராகி நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போகிறத விட 26 இயக்குனராகி நீங்கள் வெற்றி பெறணும். எப்போ இயக்குனர் ஆகிறது முக்கியம் இல்லை, ஆன விட்டால நம்ம எப்படிப்பட்ட படம் கொடுக்குறோம், எப்படி வெற்றி பெறோம், மக்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்கிறோங்கிறதான். அந்த வகையில் காதல் சுகுமார் இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னா, நான் இருக்கிற தெருவிலே பல வருடங்கள் ஒரு குடியிருந்தவர். தெருவில் மட்டும் இல்லை, அப்பவே இதயத்திலையும் குடியிருந்தவர், உங்கள் இதயத்திலையும் குடியிருக்கிறவர். நான் வந்து இங்கே வந்து எழுத்து இயக்கம் அப்படிங்கும்போது இந்த தெய்வ படம் வந்து அவர் பேரை மறைச்சிருச்சு. நான் தயாரிப்பு பார்த்தா அவங்க பேரெல்லாம் இருக்கு. என்ன தம்பி பார்த்தா இந்த பூஜைக்காக பண்ணணும்னா தெய்வம் இப்போ உங்களை அரணா இருந்து பாதுகாக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். உண்மையிலே அதாவது நாம முயற்சி தான் நம்ம முடிவு அமையுது. நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து இல்லை, அவன் எழுதி வச்சுட்டான். சுரேஷ் கிருஷ்ணா பாஜா படத்தை இயக்குனவர் கஜேந்திரா விஜயகாந்த் படம் ஷூட்டிங் நேரத்தில் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். அதுலேருந்து என் வாழ்க்கை பாதை அப்படியே கொண்டு வந்துட்டேன். அவர் சொன்னார், ஒரு படம் விருதுநகரில் பார்க்குறான் அதே படம் ஓடுது, மதுரையில் பார்க்குறான் அதே படம் ஓடுது, திண்டுக்கல்லில் பார்க்குறான் அதே படம் ஓடுது. டைட்டில், ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஒரு மேட்ஸு, இன்ட்ரோலு, ஒரு பில்டப்பு, கிளைமேக்ஸு. இதே மாதிரி ஆண்டவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்கிரீன் பிளே புக் எழுதி போட்டான். அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 2026 வருஷம் ஜனவரி மாதம் 31 இந்த அரங்கத்தில் நம்ம எல்லாம் சந்திக்கிறது எழுதி வச்சுட்டான். அதான் நடந்துகிட்டு இருக்கு. யாராவது உதவி பண்ணா தெய்வம் மாதிரி வந்து உதவிட்டீங்கன்னு சொல்றோம். தெய்வம் அவன் மூலமா உதவி பண்ணியிருக்கு. யாராவது நம்ம கெடுதல் பண்ணிட்டு துரோகி பண்ணிட்டான்னா அவன் மூலமா நம்ம கெடுதல் பண்ணியிருக்கு. இறைவன் தான். ஒருத்தன் போய் சாமிகிட்ட கும்பிட்டுக்கிட்டு கேட்டானா, நீ எழுதி வச்சபடி தான் எல்லாமே நடக்குதுன்னா நான் எதுக்கு தினம் உன்னை கும்பிடணும்னா, நீ தினம் என்னை கும்பிடணுங்கிறது எழுதி வச்சிருக்கேன்டா அப்படின்னு வச்சான். அது மாதிரி உங்களுக்கான நேரம் துவங்கி விட்டுன்னு நினைச்சுக்கீங்க. இதற்கு முன்னால பாதைகள் எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாரு,
என் பொண்ணை மேடைக்கு கூடும்போது எனக்கு உறுதுணையா பக்கபலமா இருந்தது. உண்மையில் எந்த மனிதனுக்கு, எந்த ஆண்மகனுக்கு மனைவியோட தைரியமும் உற்சாகமும் துணையும் அன்பும் ஆதரவும் இருக்கிறதோ அவன் வெற்றி பெறாமல் இருக்கவே மாட்டான். அந்த வெற்றி தம்பி சுகுமார் அவர்களை தேடி வரும். அதை நீங்க தக்க வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் எழுத்துக்கு இப்ப நானே நிறைய விருது வாங்கியிருக்கேன், அதெல்லாம் வேற. அப்படிப்பட்ட நானே தம்பிங்கிறதுக்காக நான் வாழ்த்தலை, பாராட்டலை, இந்த மேடையில் பாராட்டலை, சில வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்ன இந்த புக்கை நீங்க வாங்கி பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருப்பார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு திறமையானவர் ஏன் வல்லன்னு கேட்டிருந்தோம்ல. இப்ப வந்துட்டேன் சொல்ற விழாதான் இந்த விழா. அவர் வரணும், இந்த படம் சிறப்பான வெற்றி படம் அமையணும். அவர் சட்டமன்ற உறுப்பினராகணும். ஒரு தயாரிப்பாளர், இன்னொரு தயாரிப்பாளர் அவர் ரொம்ப பணிவோட சிகரமா இருக்கார். உண்மையிலே அவர் பழகிற பழக்கமும் எளிமையும் நானே ஒரு படம் தயாரிக்க வந்தவர் இவ்வளவு எளிமையா இருக்காரான்னு, அந்த எளிய குணத்துக்காகவே இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள்.